பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நான் 2 நாளைக்கு முன்பாக ஃபேஸ்புக்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். மே மாதம் 19ஆம் தேதி ஏன் பெந்தேகோஸ்தே ஞாயிறாக கிறிஸ்தவ சபைகள் கொண்டாடுகிறார்கள், அதுக்கான அர்த்தத்தை நான் கேட்டிருந்தேன். இன்ன வரைக்கும் யாரும் பதில் சொல்லலை. யார் கொண்டாடுறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஆனால் நான் இந்த பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொல்லுகிற பொழுது நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து அதை இன்னைக்கு பதிவிடலாம் அப்படின்ட்டு நான் பதிவிடுறேன். பெந்தேகோஸ்தே என்னும் ஒரு நாள் அப்படின்னு வேதத்தில் ஒரு வசனம் வருது. அந்த ஒரு வசனத்தில் இருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. ஓகே, இந்த பெந்தேகோஸ்தே அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு கிரேக்க வார்த்தை. பென்டா அப்படின்னா 5, பெண்டகோஸ்ட் அப்படின்னு சொன்னா 50வது நாள். 50வது நாளில் பிரைஸ் லார்ட், கர்த்தர் நல்லவர். இந்த பென்டா அப்படின்னு சொல்லும்போது பெண்டகாஸ்ட் அப்படின்னா 50வது நாள். 50வது நாள் பரிசுத்த ஆவியாகிய தேவன் மேல் வீட்டு அறையில் கூடியிருந்த ஜனங்கள் மேலே வந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் மக்களோடு வந்து இறங்கின நாள் அப்படின்னு சொல்லி இந்த 2வது அதிகாரத்திலிருந்து பார்க்க முடிகிறது. சரி, இப்போ வருவோம். எங்கிருந்து 50வது நாள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எழும்பிருந்தது. அதை நான் சில காரியங்களை படித்த பொழுது, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு அப்புறம் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தார் அல்லவா? அவர் உயிரோடு எழுந்த நாளிலிருந்து கணக்கிட்டால் வரக்கூடிய 50வது நாள் இந்த பெந்தேகோஸ்தே நாள். இந்த நாளில் தான் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மேலே இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு 40 நாள் அவர்களோடு சஞ்சரித்தார், அவர்களோடு பேசினார், பல அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். அப்புறம் ஆண்டவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி பரமேறி போனார். அதுக்கப்புறம் 10 நாட்கள் எருசலேமில் ஒரு மேல் வீட்டு அறையில் சீஷர்கள் காத்திருந்தார்கள். அந்த காத்திருந்த வேளையில் 10வது நாளில், அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததிலிருந்து 50வது நாளிலே இந்த பெந்தேகோஸ்தே நாள் கொண்டாடப்படுகிறது. சரி, ஆனால் கிறிஸ்தவ திருச்சபைகள், உலகம் இந்த பெந்தேகோஸ்தே நாளினுடைய சாராம்சத்தை அறியாமல் போனது என்பது என்னுடைய மிகுந்த வருத்தமாக இருக்கு. ஏனென்றால் முதல் பெந்தேகோஸ்தே எங்கே கொண்டாடப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம், நான் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 19வது அதிகாரம். அங்கே இப்படி வசனம் வருகிறது: இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்திலே சேர்ந்தார்கள். ஆமாம், பஸ்கா பண்டிகை. அவர்கள் இஸ்ரவேலிலிருந்து வெளியே வருகிறார்கள். அன்றிலிருந்து அவர்கள் பிரயாணமாக வந்து சீனாய் வனாந்திரத்துக்கு வருகிற பொழுது ஆபிப் மாதம் 1 மாதம், அது 14ஆம் தேதி. அங்கிருந்து 3வது மாதம் சிவான் மாதத்தில் இவர்கள் எங்கே வருகிறார்கள் என்றால் சீனாய் வனாந்திரத்திலே வருகிறார்கள். இந்த நாள் என்ன நாள்? அதுதான் நமக்கு முக்கியமான நாள். அவங்க புறப்பட்டதிலிருந்து 50வது நாள் சீனாய் வனாந்திரத்திலே சீனாய் மலை அடிவாரத்திலே வருகிறார்கள். அப்பொழுது மோசே மூலமாக தேவன் மக்களோடு பேச விரும்புகிறார். அப்பொழுது மக்களும் தேவனும் பேசுகிற பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். 7வது வசனம்,
மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். சொன்ன உடனே ஜனங்கள் என்ன பதில் கொடுத்தார்கள்? அதற்கு ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் சொன்னான். ஆண்டவர் சீனாய் மலையிலே 50வது நாள் தன்னுடைய கட்டளைகளை, பிரமாணங்களை, கற்பனைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். அவர் கொடுத்த பொழுது ஜனங்கள் மறுதரம் ஒன்று சொன்னார்கள், கர்த்தர் சொன்னவைகளையே செய்வோம் என்று. கர்த்தருடைய வார்த்தை, உடன்படிக்கையின் வார்த்தை கொடுக்கப்பட்ட நாள்தான் இந்த 50வது நாள். எவ்வளவு ஒரு மிகப்பெரிய வெளிச்சம். எரேமியா தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், அந்நாட்களிலே சதையான உங்கள் இருதயங்களிலே என் வார்த்தையை எழுதுவேன் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அந்த தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறியது? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டதிலிருந்து 50வது நாள் பரிசுத்த ஆவியாகிய தேவன் மூலமாக. ஏனென்றால் இயேசுவே ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லியிருந்தார், நான் போவேனாயாகில் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரார், நான் போய் அந்த தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து நான் சொன்ன யாவையும் உங்கள் இருதயத்தில் எழுதி நினைப்பூட்டுவார், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று அங்க வேதவசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவே சொன்னதை, எரேமியா சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நிறைவேறியது. என்ன நிறைவேறியது? அன்று வரை உடன்படிக்கையின் வார்த்தைகள் தோல் சுருள்களிலும் கற்பலகைகளிலும் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிறகு பரிசுத்த ஆவியாகிய தேவன் மூலமாக வார்த்தையானது நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டது. அதனுடைய அடையாளமாகத்தான் ஆவியின் குணங்கள் அல்லது ஆவியின் கனி, அதனுடைய வெளிப்பாடாகத்தான் ஆவியினுடைய வரங்கள் நமக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நிறைய நேரம் அந்நிய பாஷை பேசுகிறதை மட்டுமே பரிசுத்த ஆவியின் நிறைவு என்று நாம் சொல்லுகிறோம். அது அந்நிய பாஷை என்பது பரிசுத்த ஆவியின் நிறைவின் அடையாளமே அன்றி அது நிறைவாகாது. அந்த நிறைவு ஆவியின் கனியாலும் வரங்களினாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு தேவ வார்த்தையினால் ஒரு மனிதன் நடக்க வேண்டும். அன்னைக்கு இஸ்ரவேல ஜனங்கள் சொன்னாங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடப்போம் என்று. அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் மேல் வீட்டறையில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு மட்டுமே நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று. அன்றிலிருந்து திருச்சபையானது பிறந்தது. சீன் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனம் தேவ சபையாய் மாறியது. எருசலேமிலே மேல் வீட்டறையிலே சீஷர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதான இஸ்ரவேலர்கள், யூதர்கள் மட்டுமல்ல, அமேன், அந்நிய ஜனங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய எல்லோருக்குமான ஒரு திருச்சபை ஏற்படுத்தப்பட்டது. அதை தான் ஆவிக்குரிய திருச்சபை. இன்று கற்பனைகளும் கட்டளைகளும் ஏடுகளில் அல்ல, நம்முடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் சொல்லுவார், ஒருவனும் அந்நாட்களிலே உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறபடியால் அந்த வார்த்தையே நம்மை நடத்தும். அதை ஞாபகப்படுத்தி நினைப்பூட்டி சரி செய்து நம்மளை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியாகிய தேவன். அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார் என்கிறது தான் இந்த பெந்தைக்கோஸ்தே என்கிற நாளின் அடையாளம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், பெந்தைக்கோஸ்தே திருச்சபையில் இருக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் பெற்றிருக்கிறோம்.
அந்த வார்த்தையை ஆண்டவர் நடத்துகிறார். நம்முடைய மனசாட்சியின்படி அல்ல. வேதாகமத்தில் எப்படி சொல்லுவாங்க, மனசாட்சியின் காலம், நியாயப்பிரமாணத்தின் காலம், கிருபையின் காலம். எனக்கு அதில் சரியான உடன்பாடு இல்லை. இப்பொழுது நாம் மனசாட்சியின்படி நடக்கிறவர்கள் அல்ல. தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால, எழுதப்பட்டிருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தைக்கு கீழாக கிருபையில் வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் நடக்கிறோம். உயிரோடு எழுந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றி வாழ்கிறோம். அதை தான் பவுல் அழகா சொல்லுவார். நியாய பிரமாணங்கிற வார்த்தையை எடுத்துட்டு கிறிஸ்துவின் பிரமாணம். இன்னைக்கு கிறிஸ்துவின் பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்து வாழ்ந்த அடிச்சுவடுகளில் நாம் வாழ்கிறோமா என்பதை நான் கேள்விக்குறியாக வைக்கிறேன். முடிவு உங்களுடையது. ஆமென். பெந்தைக்கோஸ்தை நாள் என்பது பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை நினைப்பூட்டுதலாக இறங்கி வந்தார். வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஜனம், உயிரோடு எழுந்த, உயிர்த்தெழுந்த, உயிருள்ள வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை ஆமென் பெற்றுக்கொண்ட அந்த நாள் தான் பெந்தைக்கோஸ்தை நாள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இதில் வேறு ஏதாவது கருத்து இருக்கும் என்றால் அன்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடும்படியாக கேட்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.